வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து நம்மளோட தமிழக அரசு மூலியமா மாவட்ட கூட்டுறவு வங்கிகள், ஆமா, ஸோ கூட்டுறவு டிபார்ட்மெண்ட் நம்ம பார்த்துருப்போம். பட் அதே வந்து மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் அப்படின்றதுமே இருக்கு. அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் இன்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு அப்ராக்சிமேட்லி மாசம் 25,000 ரூபாய் சம்பளத்துல இப்போ நமக்கான வேலை வாய்ப்புகள் தரப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு முழுக்க அரசு நிறுவனத்து மூலியமா தந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் தான். இந்த ஒரு வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் எண்ட் ஆஃப் 31ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு இதோட பணியிடம் ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நீலகிரி மற்றும் தஞ்சாவூர், அந்த 5 மாவட்டத்தில் இருக்கு. இந்த 5 மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. யார் வேணா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாவட்டத்துல லொகேஷன் வந்து இருக்கு. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னொன்னு, இப்போ இன்கேஸ் உங்க இந்த 5 மாவட்டத்துக்கு நியர்பை இருக்கிறது அப்படின்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் தேனியிலையோ திண்டுக்கல்லையோ இருக்கிறவங்க நீங்க மதுரை ஈஸியா சூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து பக்கமா வந்திருக்கும் சிவகங்கை, சிவகாசி, இது எல்லாமே. ஸோ அது மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்பை டிஸ்ட்ரிக்ஸை நீங்க தாராளமாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேலைகளுக்கு எப்படி ஆன்லைனா ஆஃப்லைனா என்ன பண்ணி விண்ணப்பிக்க போறோம் எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு புட்டு வச்சுறேன். ஸோ நீங்க பண்ணக்கூடியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தேவையான எல்லா ஜாப்ஸ் அப்டேட்டுமே உடனே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ இதே மணிக்கு அடுத்தடுத்து கண்டினியூவா நீங்க பார்க்கலாம். ஓகே, லிங்க் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்ல வாங்க. அதுல இருந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதும் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் கோஆபரேட்டிவ் வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க் நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வேலைவாய்ப்புகள் தமிழ்நாட்டோட ஸ்டேட் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் லிமிடெட்ல இருந்து தமிழ்நாட்டில் கோஆபரேட்டிவ் இன்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்புகளுக்கு இது ஒரு இன்டர்ன்ஷிப்பாகவும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து டெம்பரவரி அப்பாயின்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த வேலைகள் போகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா சம்பளம் நல்ல சம்பளம். இது போக உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதே வேலைகளுக்கு அடுத்து பெர்மனெண்ட்டாக வந்து எக்ஸாமும் வைக்கலாம், இல்லை நேர்காணல் வச்சோ இல்லை வந்து எழுத்து தேர்வு இல்லாமல் ரெக்ரூட் பண்ணலாம். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு இது சம்பந்தமா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நிறைய முன்னுரிமை வந்து கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் தயவு செய்து விடவே விடாதீங்க. ஓகேங்களா? இந்த ஒரு வேலைகளுக்கான லொகேஷன் ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, தஞ்சாவூர் அண்ட் நீலகிரி. ஓகே, இந்த மாசத்தோட கடைசி 31 தான் கடைசி தேதி. அதுக்குள்ள நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நான் உங்களுக்கு தந்துறேன். ஃபர்ஸ்ட் நீங்க டைரக்டா அஃபிஷியல் சைட்ல போயிட்டு தான் அப்ளை வந்து பண்ணணும். அப்ளை லிங்க்கும் நான் உங்களுக்கு தனியா வந்து கொடுத்துறேன். நீங்க வீட்ல இருந்தே உங்க மொபைல்லையோ லேப்டாப்லையோ டெஸ்க்டாப் சைட் ஆன் பண்ணி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு கூடுதலாக அப்ளை பண்ண போறீங்க உடனே அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு லேப்டாப்ல அப்ளை பண்ணுங்க. ரொம்ப கிளியர் வெர்ஷனா இருக்கும், நீங்க ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அது போக அதோட நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்க எல்லாமே தாராளமாக வந்து பார்த்துக்கலாம். பட் இருந்தாலுமே நான் உங்களுக்கு வாட்ச் அவுட் ரீட் வந்து பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய குவாலிஃபிகேஷன், நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் எம்பிஏ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட், இதை தாண்டி வேற ஏதாச்சும் நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஜாபுக்கு தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜும் கம்யூனிகேஷன் ஸ்கில் தமிழ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சாலும் போதும். ஒரு பேங்க் எந்த மணி நடக்கும், அதுல கோஆபரேட்டிவ் பேங்கிங்ல ரூரல் ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்க போறீங்க அப்படின்னால வரக்கூடிய கிளைண்ட் கிட்டையும் கஸ்டமர்ஸ் கிட்டையும் நீங்க எப்படி பேசணும், நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேசிக்கான ஆஃபீஸோட ரொட்டீன் எப்படி நடக்குது தெரிஞ்சாலே போதும். நீங்க வந்து தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வேலைகளுக்கான ஏஜ் லிமிட் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஃபார் அப்ளிகேஷன், இதுக்கு எழுத்து தேர்வு அப்படின்றது எதுவுமே இல்லாமல் ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணணும் ஆன்லைனில். அதுக்கப்புறம் நேரடியாக உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட்கான அப்ளிகேஷன் வந்து பண்ணுவாங்க அவங்களே. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பர்சனல் இன்டர்வியூ. இந்த ரெண்டே மெத்தட் தான். அதாவது வந்து ஷார்ட் லிஸ்ட் அப்ளிகேஷன் கூட அது மெத்தட்னு சொல்ல முடியாது, நம்ம கரெக்டாக அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். இருக்கிற ஒரே மெத்தட் அப்படின்னா பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ அந்த பர்சனல் இன்டர்வியூ நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கான கேள்விகள் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த வேலைகள் ஏறத்தாழ உறுதி. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 31ஆம் தேதி 5வது மாதம் 2026க்குள்ள இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணதுனால இங்கேயுமே நான் உங்களுக்கு தேவையான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அகைன் வந்து கிளிக்கர் அப்படின்றது பார்த்தீங்களா, டச் பண்ணாலும் அப்ளை பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே வரும். ஓகே, நீங்க இப்போ கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன், ப்ளூ கலர் பட்டன் தெரியும். அதை டச் பண்ணோடனே ஒரு லிங்க் இஸ் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து டச் பண்றீங்க அப்படின்ற இடத்துல அகைன் திருப்பி உங்களுக்கு இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ அடுத்து வந்து பார்த்தா கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா, எஸ். இப்போ நான் அதை வந்து டச் பண்ணுறேன். இப்போ எனக்கு கோஆபரேட்டிவோட அஃபிஷியல் சைட் வந்து இதுதான், தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ்
பேங்கிங் லிமிடெடுக்கான அஃபிஷியல் சைட் இதுதான். வி ஆர் ஹையரிங் கோஆபரேட்டிவ் இன்டர்ன் ஃபார் 1 இயர் கான்ட்ராக்ட்ல இந்த வேலைகளுக்கு வந்து பண்றாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டூ அப்ளைன்னு இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுலயும் இதே தான் ஏஜ் லிமிட், சேலரி, எஜுகேஷன் டீட்டெயில், எந்த மாவட்டத்தில் உங்களுக்கான லொக்கேஷன் இந்த மாதிரி இருக்கும். பசங்க பொண்ணுங்க யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிளாக் கலர் பட்டன் ஓகேங்களா தெரியுதுன்னு வச்சுக்கோமே, இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்துருங்க. இதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போறீங்க. சிம்பிளாகவே அவங்களே வந்து வித் லோகோவோட எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் தெளிவாக சொல்லிடுறேன். எந்த இடத்துலலாம் வந்து இந்த ரெட் ஸ்டார் தெரியுது பார்த்தீங்களா, இப்போ நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ரெட் கலர் ஸ்டார் வந்து தெரியுது. அப்போது இந்த காலத்தை நீங்கள் வந்து கட்டாயம் ஃபில் பண்ணணும். ஓகே, ஆனால் சில இடங்களில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ரெட் கலர் ஸ்டார் வந்து இருக்காது. ஓகேங்களா, லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரும்போது சில இடங்களில் உங்களுக்கு இந்த ரெட் மார்க் வந்து இருக்காது. அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த பாக்ஸை ஓகே ஃபில் பண்ணால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் விஷயங்கள். ஓகே, இப்போ இங்கே வந்து உங்களோட நேம், அதாவது வந்து கவர்மெண்ட் ஐடியில் எப்படி இருக்கோ அந்த ஸ்பெல்லிங்கில் கொடுத்துருங்க, ஜென்டர் வந்து கொடுத்துருங்க, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் இப்போ உங்களோட ஏஜ் வந்து என்ன, அது வந்து கூகுளில் ஏஜ் கால்குலேட்டர் இருக்கும்ல, அது போட்டு கால்குலேட் வந்து பண்ணிக்கோங்க. ஃபாதரோட நேமு, மதரோட நேமு, அட்ரஸ் கம்யூனிகேஷன் வித் பின்கோடு, மொபைல் நம்பரு, ஆதார் நம்பரு, ப்ளஸ் வந்து மெரிட்டியல் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ என்ன, நீங்கள் சிங்கிளா மேரிடா அதர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் அப்ளிகேட்டோட நேட்டிவ், உங்கள் சொந்த மாவட்டம் வந்து என்ன, நேஷ்னாலிட்டி வந்து என்ன, ரிலீஜியன் வந்து என்ன, கம்யூனிட்டி வந்து என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்னு கொடுக்குற பட்சத்தில் இதே மணிக்கு அடுத்து உங்களுக்கு அடுத்த செக்ஷன் வந்து வரும். அதில் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து இவ்வளோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து எதுவுமே கிளைம் பண்ணலை. அப்படி கேட்டு ஏதோ கால் மெயிலாம் வருதுன்னா தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அஃபிஷியலாக அவங்க சொன்னது எந்த விதமான காஸ்ட்டும் கிடையாது. நீங்கள் அந்த வேலைகளுக்கு இலவசமாக அப்ளை பண்ண போகிறீங்க, நேர்காணல் நடக்கும், அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க. இது மட்டும் தான் நடக்க போகுது. ஸோ எந்த மாவட்டம் வந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அதுக்கான அஃபிஷியல் டீடைல். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த ஒரு நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.